ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி விலாக். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் தலைக்கறி சமைக்க போகிறோம். நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணியாச்சு, எண்ணெய் நல்லா ஊற்றிட்டோம். நம்ம நார்மலாக சிக்கன் மட்டன் நான்வெஜ்லாம் செய்யும்போது நிறைய கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும் அப்படின்னு. இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு, நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன், ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் சோம்பு எல்லாம் சும்மா ஒரு பாதி ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிரியாணி இலை, இது ஒரு 2 ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸ் ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நல்லா இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு 10 இலைகள் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வரும், அதனால நான் கல்லுப்பு தான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன் சமையலுக்கு. நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா இறங்கும் நான்வெஜ்லலாம், அதனால் நல்லா வதக்கிடலாம். நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம தலைகறி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இந்த தலைகறியை வந்து நல்லா ஒரு மஞ்சள் அப்புறம் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு இதில் நான் ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே வேகிற மாதிரி இருக்கும். டைம் ஆக ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம 10லேருந்து 15 விசில்ஸ் நம்ம போட வரல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி பத்தாமல் போயிட போகுது, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றலாம். 2 ஸ்பூன் நம்ம வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெப்பர் இந்த கரண்டியில் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு. நான் முன்னாடியே கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், இப்போ கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 15 விசில் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. மட்டன் தலைகறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கார உப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நந்தினி vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.